காக்கையும் குருவியும். ஒரு சமயம் நாம்பூர் காட்டுல மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. மழை தொடர்ந்து நிக்காம 2 நாட்களா பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. காலுக்காகவும் ரொம்பவும் பசியோட இந்த மழை எப்போ நிக்கும்னு வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல மீனு குருவியோ உணவு தேடினபடியே அந்த பக்கமா பறந்து போச்சு. ஏ மீனு, இந்த கொற்ற மழையில நீ எங்க போய்கிட்டு இருக்க? காலுவனா, இந்த மழை எப்போ நிக்கும்னே தெரியல. என் வீட்டுல இருக்கிற உணவுகள் எல்லாம் தீந்து போயிடுச்சு. அதான் என் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் தானியங்கள் கிடைக்குமான்னு பார்க்க போறேன். என் வீட்லயும் எந்த சாப்பாடும் இல்ல. என் மனைவியும் என் குழந்தையும் பசியோட இருக்காங்க. நானும் உன் கூட உணவு தேட வரேன். சீக்கிரம் வாங்க, மலைகளுக்கு அந்த பக்கம் நமக்கு உணவு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவியும் காலுக்காகவும் மலைகளுக்கு அந்த பக்கத்தை நோக்கி பறந்து போனாங்க. அப்படி பறந்து போன காகங்களோட கண்கள்ல ஒரு சின்ன குளத்தோட பக்கத்துல ஒரு கடலை செடி தென்பட்டுச்சு. உடனே மீனுக்குருவியும் காலுக்காகவும் சேர்ந்து அந்த கடலை செடிய மேலே எடுத்தாங்க. அந்த கடலை செடிகளை பார்த்ததுமே காலுக்காகத்துக்கு அது மொத்தத்தையும் சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு. காலுவண்ணா, இந்த கடலைகள் இன்னைக்கு முழுவதும் நமக்கு போதுமானதாக இருக்கும். இதை எடுத்துக்கிட்டு நாம இப்பவே வீட்டுக்கு போயிடலாம். மீனு, இந்த மழை இன்னும் எத்தனை நாளுக்கு பெஞ்சுக்கிட்டே இருக்கும்னு தெரியல. அதனால நாம இன்னும் கொஞ்சம் தூரம் போய் உணவு தேடலாம். நான் இந்த கடலைகளை பாதி உன் வீட்லயும் பாதி என் வீட்லயும் கொடுத்துட்டு வரேன். பாவம், நம்ம பசங்க ரொம்ப பட்டினியா இருப்பாங்கல்ல. ஆமா காலுவண்ணா, நீங்க சொல்றதும் சரிதான். நீங்க அப்படியே செய்யுங்க. நான் அதுக்குள்ள வேற ஏதாச்சும் சாப்பிடுறதுக்கு கிடைக்குதான்னு பாக்குறேன். ரொம்ப நல்லது மீனு, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் அந்த கடலை செடியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. ஆனா அது மீனுவோட வீட்டுல நிக்காம தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ரொம்ப வேகமா காலுக்காகவும் தன்னோட வீட்டுக்குள்ள போயிடுச்சு. ராணி, இங்க பாத்தியா நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு? ஹை காலு, ஏன் கண்ணையே என்னால நம்ப முடியல. மழை காலத்துல உங்களுக்கு இவ்ளோ கடலைகள் எங்கிருந்து கிடைச்சது? ராணி, நானும் மீனு குருவியும் ஒன்னா சேர்ந்துதான் உணவு தேட போனோம். அந்த குருவியை ஏமாத்தி நான் இவ்ளோ கடலைகளையும் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் மறுபடியும் போய் அந்த குருவியை ஏமாற்றி இன்னும் நிறைய உணவுகளை கொண்டு வரேன். நான் திரும்பி வர்றதுக்குள்ள இந்த கடலைகளை வறுத்து வை. இந்த குளிரான நேரத்துல சுட சுட கடலைகளை சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரி சரி காலு, நீங்க கிளம்புங்க. நான் இப்பவே வேலையை தொடங்கிடுறேன். உடனே காலுக்காகமும் மறுபடியும் தன்னோட வீட்டுல இருந்து வெளியே பறந்து போச்சு. ராணிக்காகமும் ரொம்பவும் வேகமா அந்த கடலைகளை வறுக்கிற வேலையை தொடங்கிடுச்சு. கொஞ்சம் தூரம் பறந்து போன மீனு குருவிக்கு ஒரு மரத்தோட கிளையில 2 மாம்பழங்கள் இருக்கிறது தென்பட்டுச்சு. இத பார்த்த மீனு குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. மாம்பழம்னா குக்குவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் இந்த மாம்பழத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனு குருவி அந்த 2 மாம்பழத்தையும் பறிச்சது. அந்த நேரத்துல காலுக்காகவும் அந்த இடத்துக்கு வந்துச்சு. அட மீனு, உனக்கு 2 மாம்பழங்கள் கிடைச்சிருக்கு. நான் இதுல ஒரு மாம்பழத்தை உன் வீட்டுக்கும் ஒரு மாம்பழத்தை என் வீட்டுக்கும் கொடுத்துட்டு வரேன். நீ இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ஏதாச்சும் சாப்பாடு கிடைக்குதான்னு பாரு. சரி காலுவண்ணா, நான் அப்படியே செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் மறுபடியும் அந்த 2 மாம்பழங்களையும் வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கே பறந்து போயிடுச்சு. அப்பாவி மீனுக்குருவியோ மறுபடியும் உணவு தேடி பறக்க ஆரம்பிச்சது. அம்மா, எவ்வளவு நேரம் மாமா வறுத்துக்கிட்டு இருப்பீங்க? எனக்கு பசிக்குது. இந்த கடலைகளை எப்போதான் சாப்பிட கொடுப்பீங்க? டேய் ராஜு, எப்ப பார்த்தாலும் உனக்கு அவசரம் தான். கொஞ்சம் பொறுடா. இந்த கடலைகளை உடனே ஒன்னும் சாப்பிட முடியாது. சூடு ஆறுன அப்புறம் தான் சாப்பிடணும், இல்ல நாக்கு வெந்து போயிடும் அப்படின்னு 2 காகங்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் காலுக்காகவும் அப்படியும் தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. இங்க பாரு, நான் 2 மாம்பழங்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன். அட காலு, இன்னைக்கு என்ன அதிசயத்துக்கு மேல அதிசயம். இன்னும் இருக்கு ராணி. நான் மறுபடியும் போய் அந்த குருவியை ஏமாத்தி இன்னும் சாப்பாடை எடுத்துட்டு வரேன். இந்த மாம்பழங்களை பத்திரமா வச்சுக்கோ, நாம ராத்திரிக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் மறுபடியும் அங்கிருந்து பறந்து போச்சு. அதே நேரத்துல மீனுக்குருவியோட வீட்டுல 2 குழந்தைங்களும் ரொம்பவும் பசியோட உட்கார்ந்து இருந்தாங்க. அம்மா எப்பக்கா வருவாங்க? எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா. தம்பி, வெளியே மழை பெய்யுதுல்ல, அதான் அம்மாவுக்கு சாப்பாடு எதுவும் கிடைச்சிருக்காது. சாப்பாடு கிடைச்ச உடனே அம்மா அதை எடுத்துட்டு சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. என்ன வா,
நாம ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்து அம்மா வராங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு குழந்தைங்களும் தான் அம்மாவை எதிர்பார்த்து ஜன்னலோட பக்கத்துல உட்கார்ந்தாங்க. காலுவண்ணா, ரொம்ப மழை பெய்யுது. இதுக்கு மேல என்னால உணவு தேடி பறக்க முடியாது. ரொம்ப சோர்வா வேற இருக்கு. நாம இந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரி மீனு, தாராளமா போலாம். ஆனா இந்த தானியங்கள்ல கொஞ்சம் மண்ணும் சகதியுமா இருக்கு. நான் இத ஆத்துல போய் கழுவிட்டு வந்துடுறேன். நீ உன் வீட்டுக்கு போ. நான் இந்த தானியங்களை உன் வீட்டுக்கு வந்து தரேன். சரி காலுவண்ணா, சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. பசங்களா, அம்மா வந்துட்டேன், வீட்டோட கதவை திறங்க. உடனே சாராவும் தான் வீட்டோட கதவை திறந்தா. வீட்டுக்குள்ள போன மீனுக்குருவி தன்னோட ரெக்கைகளை சுத்தம் செய்ய ஆரம்பிச்சது. தான் அம்மா எதையும் சாப்பிடுறதுக்கு கொண்டு வராததுனால ரெண்டு குழந்தைங்களும் ஏமாற்றத்தோட தான் அம்மாவையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, இன்னைக்கு உணவு எதுவும் கிடைக்கலையாம்மா? குழந்தைங்களா, நான் காலு மாமா கிட்ட கடலையும் மாம்பழங்களையும் கொடுத்து விட்டேனே, அதை நீங்க சாப்பிடலையா? இல்லம்மா, இங்க காலு மாமா எதையுமே கொண்டு வரல. பசங்க இப்படி சொன்னதை கேட்ட மீனுக்குருவி ரொம்பவும் அதிர்ச்சி ஆகிடுச்சு. மோசமான காகம் இனிக்க பேசி என்னை இப்படி ஏமாத்திடுச்சு. நான் ஜம்ஜம் மாமா வீட்டுக்கு போய் சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ஜம்ஜம் பறவையோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஜம்ஜம் அண்ணே, உங்க வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் உணவு இருக்கா? என் குழந்தைங்க ரொம்ப பசியோட இருக்காங்க. இருக்கு மீனு, நான் இப்பதான் சுட சுட கிச்சடி பண்ணேன். இந்த மழையில சூடான கிச்சடிகளை உன் குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்ன ஜம்ஜம் பறவை கிச்சடிய மீனுக்குருவிக்கு கொடுத்துச்சு. அதை வாங்கிட்டு வந்த மீனுக்குருவி தன்னோட குழந்தைங்களுக்கு அதை சாப்பிட கொடுத்துச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிச்சது. காட்டுல ஒரு வழியா மழையும் நின்னுது. ஆனா காட்டை சூழ்ந்த கருமேகங்கள் இன்னும் காட்டை விட்டு போகல. மீனுக்குருவியோ வழக்கம் போல உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. ஒரு மலையோட பக்கத்துல சில சிவப்பு செடிகளை கண்டுபிடிச்சது. இந்த செடிகளை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த காகத்தோட வழியில தான் போய் அதுக்கு ஒரு நல்ல பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி அந்த சிகப்பு செடியில இருந்து சில தானியங்களை பறிச்சது. பிறகு அந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த நேரத்துல காலுக்காகமோ ஒரு கிணற்றோட கரையில உட்காந்து தண்ணீர் குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. காலுவண்ணா, நல்ல வேளை நான் உங்களை இங்க பார்த்தேன். இந்த விதைகளை கொண்டு போய் என் குழந்தைங்க கிட்ட கொடுத்துடுவீங்களா? இந்த விதைகள் ரொம்ப இனிப்பா இருக்கும். நான் வர வழியில சில ஆப்பிள் பழங்களை பார்த்தேன். மற்ற பறவைகள் அந்த ஆப்பிளை பறிக்கிறதுக்கு முன்னாடி நான் அங்க போயாகணும். மீனு, நீ சீக்கிரம் போய் ஆப்பிள் பழங்களை பறிச்சுட்டு வா. நான் இந்த விதைகளை உன் குழந்தைங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் அந்த விதைகளை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. மீனுக்குருவியோ மறுபடியும் தன்னோட வீட்டுக்கே வந்துடுச்சு. கலு, உங்க கையில என்ன வச்சிருக்கீங்க? இது வரைக்கும் இந்த மாதிரியான விதைகளை நான் பார்த்ததே இல்லையே. ராணி, நானும் தான் பார்த்ததில்ல. அந்த மீனுக்குருவி இன்னும் என்ன நம்பிக்கிட்டு இருக்கு. இந்த விதைகளை அதனோட குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்லுச்சு. நான் நேரா இங்க எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த விதைகள் ரொம்ப இனிப்பா இருக்குமா? அப்ப இப்பவே இதை சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு காகங்களும் அந்த விதைகளை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே காகங்களுக்கு வயிற்று கலக்க ஆரம்பிச்சது. அவங்க வேகமா அந்த காட்டுல இருக்கிற கழிப்பறையை நோக்கி பறந்து போனாங்க. இத மீனுக்குருவி தான் வீட்டுல உட்கார்ந்தபடியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. பசங்களா, உங்களுக்கு ஒரு அழகான வேடிக்கை காத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் இங்க வாங்க. ராணி, எனக்கு தான் ரொம்ப வயித்த கலக்குது. நான் முதல்ல போயிடுறேன். ஐயோ காலு, பேசிக்கிட்டே இருக்காதீங்க, சீக்கிரம் போங்க. உடனே காலுக்காகமும் பாத்ரூம்குள்ள போய் உட்கார்ந்துச்சு. கலு கலு, எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வெளியே வாங்க. ஐயோ, இரு ராணி, என்னால முடியல. ரெண்டு காகங்களும் மாத்தி மாத்தி கழிப்பறைக்கு போய்கிட்டே இருந்தாங்க. அந்த மீனுக்குருவி தான் நம்மளை பழி வாங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது இனிப்பான விதைகள்னு சொல்லி நமக்கு ஏதோ ஒரு விதைகளை கொடுத்துடுச்சு. ஆமா ராணி, இனிமே மீனுக்குருவிய என்னைக்குமே நான் ஏமாத்த மாட்டேன். அது எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துடுச்சு.
மாமரமும் மாம்பழமும். ஒரு அழகான காட்டுல நிறைய பழுத்த மாம்பழங்களை கொண்ட ஒரு மாமரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த மாமரத்துல நிறைய மாம்பழங்கள் பழுத்து தொங்கிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த மாமரம் தன்னோட எடையை தாங்க முடியாம வளைஞ்சு போய் இருந்துச்சு. அந்த மாமரத்தோட பக்கத்துல நிறைய காஞ்ச இலைகளும் குப்பைகளும் இருந்துச்சு. அதனோட நாத்தம் தாங்க முடியாமலும் தன்னோட மாம்பழத்தின் கனத்தை தாங்க முடியாமலும் அந்த மாமரம் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்னால இந்த நாத்தத்தையும் தாங்க முடியல, இந்த மாம்பழத்தோட கனத்தையும் தாங்க முடியல. யாராச்சும் இங்க வாங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாமரம் ரொம்ப வருத்தத்தோட அழுதுகிட்டே இருந்துச்சு. அதே நேரத்துல மீனுக்குருவியோட வீட்டுல மீனுக்குருவி தன்னோட பொண்ணு சாராவுக்கு காஞ்ச தானியங்களை சாப்பிட கொடுத்துச்சு. என்னைக்கு பார்த்தாலும் இந்த காஞ்ச தானியத்தை தான் எனக்கு சாப்பிட கொடுக்கறீங்க. எனக்கு இன்னைக்கு இந்த தானியம் வேண்டவே வேண்டாம். நான் இனிப்பான பழங்களை தான் சாப்பிடுவேன். சாரா, இலையுதிர் காலம் ஆரம்பிச்சிடுச்சுமா. இனிமே காட்டுல இனிப்பான பழங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுக்கோமா. நீ தயவு செஞ்சு இந்த தானியத்தை சாப்பிடு. இல்ல, நான் சாப்பிடவே மாட்டேன். நீங்க எனக்கு இனிப்பான பழங்களை கொடுத்தா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சாரா தான் அம்மா பேச்சை கேட்காம விளையாடுறதுக்காக தான் வீட்டுல இருந்து வெளியே பறந்து போயிட்டா. வர வர சாராவுக்கு அடம் பிடிக்கிற குணம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இவ என்னைக்குதான் மாற போறாளோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி இனிப்பான பழங்களை தேடி தன்னோட வீட்டுல இருந்து பறந்து போச்சு. ரொம்ப தூரம் பறந்து போன மீனுக்குருவிக்கு அந்த மாமரத்தோட அழுகை சத்தம் கேட்டுச்சு. மாமரமே, என்னாச்சு? எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க? அட, உங்க மேல இவ்ளோ பழுத்த மாம்பழங்கள் இருக்கே. ஆமா குருவி, இந்த மாம்பழங்கள் தான் என்னோட பெரிய சுமையா இருக்கு. என்னால இந்த மாம்பழத்தோட கனத்தை தாங்கவே முடியல. கொஞ்ச நாட்கள்லயே நான் இப்படியே நின்னு உடைஞ்சு போயிடுவேனோன்னு எனக்கு பயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, என்னை சுத்திலும் குப்பைகளா இருக்கு. இந்த குப்பைகளோட நாத்தமும் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது. மாமரமே, நீங்க கவலைப்படாதீங்க. நான் இப்பவே உங்களோட கஷ்டத்தை எல்லாம் போக்கிடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த மாமரத்தை சுத்தி இருந்த காஞ்ச இலைகளையும் குப்பைகளையும் நீக்குச்சு. அந்த மாமரத்துல இருந்த எல்லா மாம்பழங்களையும் பறிச்சு கீழே போட்டுச்சு. தன்னோட கனம் தீர்ந்ததுனால அந்த மாமரம் ரொம்ப சந்தோஷமா நிமிர்ந்து நின்னுச்சு. உனக்கு ரொம்ப நன்றி குருவி. நீ தாராளமா என்னோட எல்லா மாம்பழங்களையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போலாம். ரொம்ப நன்றி மாமரமே. என் பொண்ணு இவ்ளோ நிறைய இனிப்பான பழங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவி அந்த மாம்பழங்களை எல்லாம் ஒரு கூடையில எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஐயா, அம்மா, இவ்ளோ இனிப்பான மாம்பழங்களா? இதெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சதுமா? உனக்காக இனிப்பான பழங்களை தேடி போனேன். அந்த நேரத்துல தான் ஒரு மாமரம் என் கண்ணுல பட்டுச்சு. அந்த மாமரத்துக்கு நான் உதவி செய்தேன். அதுக்கு பலனா அது எனக்கு இவ்ளோ மாம்பழங்களை கொடுத்துச்சு. ஜாலி ஜாலி. அம்மா, நான் இனிமேல் நிறைய இனிப்பான பழங்களை சாப்பிட போறேனே அப்படின்னு சொன்ன குழந்தை சாரா அந்த மாம்பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சா. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. அந்த காட்டுக்கு ஒரு மோசமான தேவதை ஒரு நல்ல தேவதைய துரத்திக்கிட்டே வந்தாங்க. ஹே நில்லு, உன்னோட சக்திகள் எல்லாம் எனக்கு தேவை. உன்கிட்ட இருந்து உன்னோட சக்திகளை வாங்காம நான் விட மாட்டேன். ஆனா அந்த நல்ல தேவதையோ தன்னோட சக்திகளை காப்பாத்திக்கிறதுக்காக ரொம்ப வேகமா பறந்துகிட்டு இருந்தாங்க. இத கீழே இருந்த மாமரம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. தேவதையே, தேவதையே, நீங்க இங்க வாங்க. ஒரு நிமிஷம் என்கிட்ட வாங்க. என்ன, எதுக்காக என்ன கூப்பிட்ட? அந்த கெட்ட தேவதையோட கண்ணில் படாம நான் இங்கிருந்து போயாகணும். உங்களுக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் நான் உங்களை இங்க கூப்பிட்டேன். உங்களோட மந்திர சக்தியால நீங்க ஒரு மாம்பழமா மாறி என் மேல இருந்துக்கோங்க. அந்த கெட்ட தேவதையோட கண்ல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். ஆமா மாமரமே, சரியான நேரத்துல நல்ல யோசனை சொன்ன அப்படின்னு சொன்ன தேவதை தன்னோட சக்தியால ஒரு மாம்பழமா மாறி அந்த மாமரத்து மேல போய் உட்கார்ந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தேவதைய தேடிக்கிட்டு கெட்ட தேவதை அங்க வந்தாங்க. ஹே மாமரமே, இந்த பக்கமா ஏதாச்சும் தேவதை போறத நீ பாத்தியா? ஆமா, நான் பார்த்தேன். அவங்க அதோ தெரியுதே, அந்த குகைக்குள்ளதான் போனாங்க. ஏது, அந்த குகைக்குள்ளையா? அந்த தேவதை என்கிட்ட வசமா மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கெட்ட தேவதை குகைக்குள்ள போனாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட நல்ல தேவதை தன்னோட மந்திர சக்தியால அந்த குகைய முழுவதுமா மூடிட்டாங்க. என்ன இது, என்ன இது? என்ன வெளியே விடுங்க. ஹே தேவதையே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்ன வெளியே விடுங்க.
மாமரமே உனக்கு ரொம்ப நன்றி. உன்னாலதான் அந்த கெட்ட தேவதை கிட்ட இருந்து நான் விடுதலை அடைஞ்சிருக்கேன். நீ செய்த உதவிக்கு கைமாற உனக்கு என்ன வேணுமோ கேளு. நான் இந்த காட்டுலயே ரொம்ப உயர்ந்த மரமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க என் மேல நிறைய தங்க மாம்பழங்களை வரவழைங்க. சரி மாமரமே, உன் விருப்பப்படியே ஆகட்டும் அப்படின்னு தேவதை சொன்னதுமே அந்த மாமரத்து மேல நிறைய தங்க மாம்பழங்கள் வர ஆரம்பிச்சது. அந்த தங்க மாம்பழத்தால அந்த மாமரம் பளபளன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே தேவதையும் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டுட்டாங்க. தன்னோட அழகான புதிய தோற்றத்தை பார்த்த மாமரம் ரொம்பவும் கர்ப்பமாகிடுச்சு. ஆகா, என்ன போல அழகான மாமரம் இந்த காட்டுலயே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த மாமரம் தனக்குத்தானே பெருமைப்பட்டுக்குச்சு. ஒரு நாள் ஒரு வயசான ஆந்தை பாட்டி அந்த பக்கமா பறந்து வந்தாங்க. ஆகா, இந்த மாமரம் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. இதுல இருக்கிற ஒரு தங்க மாம்பழம் எனக்கு கிடைச்சாலும் போதும், என்னோட வறுமை எல்லாம் தீர்ந்திடும். ஹே வயசான குருவி, என்கிட்ட இருந்து எந்த தங்க மாம்பழத்தையும் நீ எடுக்க முடியாது. உன்னை இந்த இடத்துலயே நான் சாகடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கிருந்து ஓடிடு. மாமரம் இப்படி பேசினதுமே பயந்து போன ஆந்தை பாட்டி அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. அப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. காட்டுல இலையுதிர் காலம் ரொம்பவும் கடுமையாக ஆரம்பிச்சது. இதனால அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகளுக்கு எல்லாம் உணவு கிடைக்கிறதே ரொம்பவும் கஷ்டமாகிடுச்சு. சாப்பிடுறதுக்கு எனக்கு எதுவும் கிடைக்கல மீனு. உன்கிட்ட ஏதாச்சும் சாப்பாடு இருக்கா? இல்ல காலுவண்ணா, என்கிட்டயும் எந்த சாப்பாடும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு மாமரம் இருக்கு, அந்த மாமரத்துல ஏதாச்சும் பழங்கள் இருக்கான்னு நாம பாத்துட்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவியும் காலுக்காகவும் அந்த மாமரம் இருக்கிற இடத்தை நோக்கி பறந்து போனாங்க. அட மாமரமே, என்ன இது அதிசயம்! உங்க மேல தங்க மாம்பழங்கள் வந்திருக்கு. நீங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கீங்க. ஹே குருவி, நீ யாரு? எதுக்காக என்கிட்ட இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்க? நீங்க என்ன மறந்துட்டீங்களா? கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு உதவி செய்திருக்கேன். உன்கிட்ட உதவி கேக்குற அளவு நான் ஒன்னும் குறைஞ்சு போயிடல. மாமரமே, நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி செய்வீங்களா? நம்ம காட்டுல இப்ப உணவு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற தங்க மாம்பழங்கள்ல ஒண்ணு கொடுப்பீங்களா? அத சந்தையில வித்தா எங்களுக்கு காசு கிடைக்கும். அதை வச்சு நாங்க நிறைய பழங்களை வாங்குவோம். உன்கிட்ட தங்க மாம்பழத்தை கொடுத்தா என்னோட அழகு கெட்டு போயிடும். 2 பேரும் முதல்ல இங்க இருந்து ஓடி போயிடுங்க. மீனு, இந்த மரத்துக்கிட்ட எதுக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்க? நாமளே இதுல இருந்து மாம்பழங்களை பறிக்க வேண்டியதுதான். காகம் அந்த மாமரத்து மேல ஏறி அதனோட மாம்பழத்தை தொட்டுச்சு. உடனே அந்த மரம் காலுக்காகத்தின் மேல ஒரு மின்சாரத்தை பாய்ச்சிடுச்சு. மீனு, இந்த மரம் ரொம்ப மோசமானது. காலுவண்ணா, நாம வேற எங்கேயாச்சும் உணவு இருக்கான்னு பார்க்கலாம். இந்த மரத்தோட கர்வமே இதுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவியும் காலுக்காகவும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரியே தினம் தினம் அந்த மாமரம் ரொம்பவும் கர்வமா நடந்துக்குச்சு. ஒரு நாள் காட்டுல ரொம்ப பலமா இடியும் மின்னலும் புயலும் மழையும் வந்துச்சு. அந்த புயலோட வேகத்தை தாங்க முடியாம மாமரம் அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த தங்க மாம்பழத்தோட எடை ரொம்பவும் அதிகமா இருந்துச்சு. இதனால அந்த மாமரத்தால மண்ணு மேல வேர் பற்றி நிக்க முடியல. ஐயோ பறவைகளா, யாராச்சும் வாங்க, யாராச்சும் என் மேல இருக்கிற தங்க மாம்பழங்களை எடுத்துக்கோங்க. ஆனா எந்த பறவைகளுமே அந்த மாமரத்தோட பக்கத்துல வரல. கொஞ்ச நேரத்திலேயே காற்றோட வேகம் தாங்க முடியாம அந்த இடத்துலயே வேரோட விழுந்துடுச்சு. அது அங்கேயே இறந்தும் போயிடுச்சு. தன்னோட கர்ப்பத்தாலேயே அந்த மாமரம் அழிஞ்சு போயிடுச்சு. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, அழகு என்கிறது நிரந்தரமான ஒன்றே கிடையாது. அதனால யாருமே என்னைக்குமே அவங்களோட அழகை பத்தி கர்ப்பம் கொள்ளக்கூடாது. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். தர்ஷன், நிவி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ரக்ஷனி, விஷகன், சாலினி, மீனா, மணிகண்டன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பவிஷா, தியாஷ், அஸ்வின், சர்வேஷ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சபரி, ஆகாஷ், காயத்ரி, ரமேஷ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் விக்கி, விஷு, ரித்வின், கனிகா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ரிஹிமா, சந்தோஷ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் முகமது ஆஷிக், ஹனன்யா, ஹராதனா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஹாசினி, செல்வா,
பிரணீதா, மோனிகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மிக்கீர்த்தி, குமரகுருபரன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தனுமா, பவிமா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஜென்சி, ஹாய் நான்சி. நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.